ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் இருக்கிற பழைய சீடியை வச்சு தாங்க சூப்பரான 10 டிப்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் நிறைய இது போல் ஸ்க்ராச்சஸான சீடிஸ்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமையே வந்து வச்சுருப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ யூஸ் வந்து இதை வச்சு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதில் வந்து நிறைய கிராஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பீங்க. அப்படிலாம் இல்லைங்க. கிராஃப்ட் வந்து ஒரே ஒரு கிராஃப்ட் மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். பாக்கி 9 டிப்ஸுமே வந்து நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 1. இந்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு செடி எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து வாட்டர் பாட்டில் மூடி இருக்குது பாருங்கள். அதில் வந்து குளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் சென்டராக வந்து பார்த்து ஒட்டி விட்டுக்கிறேங்க. இப்போ அவ்வளோதாங்க. இந்த ஐடியாவுக்கு வந்து செடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஏதாவது பாத்திரத்தில் ஃபுட் ஐட்டமோ இல்லை வேறு ஏதாவது வந்து வச்சுருப்போம். அதை வந்து நம்ம மூடி வைக்கிறதுக்கு ஒரு மூடி மாதிரி வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸே வந்து நம்ம மாதுளம் பழமே வந்து உரிச்சு வச்சுருக்கோம். அது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்லான்னு வந்து வச்சுருப்போம். அதை வந்து ஓப்பன் பண்ணி வைக்காமல் இது போல் நம்ம மூடி மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆனால் சூடான ஐட்டம் எதுவும் வந்து மூடுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்க வேணாம். டிப் நம்பர் 2. இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு செடி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் பாட்டில் மூடி வந்து எப்படி வந்து குளூகன் போட்டு ஒட்டினமோ அதே போல் இதுக்குமே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் மூடியை வந்து குளூகன் போட்டுட்டு சென்டராக பார்த்து ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டி முடித்தோன்னே இந்த வாட்டர் பாட்டில் மூடியில் மேல் பகுதியில் வந்து நம்ம சின்ன சின்ன ஹோல் போடணுங்க. அதுக்கு ஏதாவது ஒரு இரும்பு கம்பி இருந்தால் அதை வந்து இது போல் ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். அதாவது 3லேருந்து 4 ஓட்டை வந்து போட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 ஹோல் வந்து போட்டு விட்டுருக்கேங்க. இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பத்தி ஸ்டாண்டாக தாங்க நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த ஹோலில் வந்து நம்ம பத்தியை வந்து சொருக்கி விட்டுட்டோம்னா சூப்பரான ஒரு பத்தி ஸ்டாண்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்காக நம்ம பத்தி ஸ்டாண்டு இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான சீடியை வச்சு சூப்பரான பத்தி ஸ்டாண்டு வந்து நம்மளே ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 3. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹோல் போட்டோம் பாருங்கள் கம்பியில். அது போலவே ஒரு சீடியில் வந்து மேல் பக்கமாக வந்து ஒரு சின்ன ஹோல் வந்து போட்டுக்கோங்க. இப்போது இந்த ஹோல் போட்டது உள்ளே வந்து நூலோ கயிறோ உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வந்து உள்ளே விட்டு கொஞ்சமாக வந்து கேப் விட்டு அப்படியே வந்து முடிச்சு போட்டுக்கலாம். அதாவது ஆணியில் வந்து தொங்க விடுற மாதிரி வந்து கட்டி விட்டுக்கோங்க. முடிச்சு போட்டு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள நூலை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு துணிக்கு வந்து மாட்டுற கிளிப் இருக்குது பாருங்கள். அதை வந்து இதில் வரிசையாக வந்து மாட்டி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டு நம்ம ஏதாவது ஆணியில் வந்து மாட்டி விட்டுட்டோம்னா துணிக்கு மாட்டுற கிளிப்பு வந்து காணா போகாமல் இருக்கும். நம்ம எவ்வளோ தான் வந்து கிளிப்பு வந்து பாக்கெட்டாக வாங்கினாலுமே நம்ம துணி காய போடுற நேரத்தில் ஒரு கிளிப்பு கூட இருக்கவே இருக்காதுங்க. இந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சுக்கும் போது நமக்கு தேடுற நேரத்தில் கிளிப்பு வந்து நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த ஐடியாவும் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 4. நம்ம ஃபஸ்ட்டு வந்து சீடியில் ஒரு ஹோல் போட்டுறோம் பாருங்கள். அதே மாதிரி அங்கங்கே வந்து கொஞ்சம் நிறைய ஹோல் வந்து போட்டு விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் எத்தனை இடத்துல வந்து ஹோல் போட்டிருக்கேன்ட்டு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம வீட்டில் இருக்கிற இயரிங்ஸ்லாம் வந்து நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது நம்ம கொக்கி டைப்பில் வச்சுருந்தாலும் சரி, பட்டன் டைப்பில், திருகாணி டைப்பில், எந்த டைப்பில் நம்ம இயரிங்ஸ் வச்சுருந்தாலுமே இதில் நம்ம வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும். நம்ம டப்பாவில் போட்டு வச்சுருந்தா கூட ஒரு தோடு வந்து எங்கேயா இருக்குன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருப்போம். நம்ம இந்த மாதிரி சீடியில் வந்து போட்டு வைக்கும்போது நமக்கு ஜோடி வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்து போட்டுக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ஐடியாங்க. நீங்கள் வேஸ்ட்டான சீடியில் வந்து இது மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கும் ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும். இந்த ஐடியாவும் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 5வது டிப் பார்க்கலாம். அதுக்கு வந்து இது போல் ஒரு செடி வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து நமக்கு விருப்பமான டிசைனை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இது போல் ஃபஸ்ட்டு ரெட் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து எல்லோ கலர் வந்து பெயிண்ட் கொடுத்துக்க போகிறேன். இதுக்கு வந்து இப்படி தான் வந்து ட்ராயிங் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு விருப்பமான ட்ராயிங் வந்து ஏதாவது ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான ட்ராயிங் கூட இதில் வந்து பண்ணிக்கலாங்க. நான் வந்து ரொம்பவே சிம்பிளான ட்ராயிங் தான் பண்ணியிருக்கேன். அதே போல் அக்ரிலிக் கலர் பெயிண்ட் வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு அழியாமல் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மற்றபடி வாட்டர் பெயிண்ட்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா லேசாக தண்ணி பட்டால் கூட அழிஞ்சிருங்க. அதனால் நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து ஒரு சிம்பிளான டிசைனில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன்.
இப்போ இதை நல்லா காய விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சில பேர் பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வந்து அந்த சாமி சிலை குட்டி குட்டி சிலையெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி வைக்கும்போது நீங்கள் இதுக்கு மேலே வந்து அந்த சாமி சிலை வைக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க. நான் வந்து அதை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வச்சு காட்ட முடியல. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி சீடியில் வந்து ரெடி பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க. டிப் நம்பர் 6, ஒரு சீடி வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒயிட் கலர் கில்டட் ஷீட்டில் வந்து பின்பக்கமாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஒயிட் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு விருப்பமான கலரில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் ரெட் கலர் கில்டட் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பூ மாதிரி ஷேப்பில் வந்து வரைஞ்சிட்டு இதே மாதிரி ஒரு 3 பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இப்போ அதே போல் ஒயிட் கலர் கில்டர் ஷீட்லேயும் இலை மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெட் கலர் கில்டர் ஷீட்டில் பூ மாதிரி செஞ்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கு சென்டரில் வந்து ஒயிட் கலர் கில்டர் ஷீட்டை வந்து ரவுண்டாக கொஞ்சமாக கட் பண்ணி அதோட வந்து வச்சு ஒட்டிக்கிறேன். இது ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா குளுகன் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா ஃபெவி பாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம அந்த சீடியில் வந்து குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒயிட் கலர் சீடி சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை வந்து ஒட்டி விட்டுடலாம். ஒட்டி விட்டுட்டு இது போல் வந்து நூல் வந்து இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா கயிறு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் வந்து ஓரத்தில் வந்து 2ஆக நான் அந்த நூலை வந்து மடித்து விட்டுருக்கேன். இப்போ இதை வந்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாம். ஒட்டி விட்டுட்டு மேல் பக்கத்தில் மட்டும் கொஞ்சமாக வந்து நூல் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒட்டுங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் நான் எப்படி வந்து ஒட்டுறேன்ட்டு. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டி முடிச்சுட்டு கீழ் பக்கத்தில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதையுமே வந்து நல்லா ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து அந்த கொஞ்சம் நூல் விட்டுருக்கோம் பாருங்கள், அதோட ஓரங்களில் வந்து இது போல் லேசாக வந்து குளுகனை வந்து வச்சு ஒட்டி விட்டிங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இப்போ அடுத்ததாக நம்ம அந்த பூ வந்து ரெடி பண்ணியிருந்தோம் பாருங்கள், அதை வந்து இது போல் மேலே வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒரு பூ, அப்புறம் அந்த பக்கம் ஒரு பூ, அப்புறம் சென்டரில் ஒரு பூ, 3 பூ வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. அதே போல் சைடில் வந்து 2 பக்கமும் அந்த இலை மாதிரி வந்து ரெடி பண்ணியிருந்தோம் பாருங்கள், அதை வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். நீங்கள் இலைக்கு வந்து க்ரீன் கலர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்குங்க. என்கிட்ட க்ரீன் கலர் இல்லை, அதனால் நான் ஒயிட் கலர் இருந்ததை வச்சு நான் வந்து பண்ணிக்கிறேன். அடுத்து ஸ்டிக்கர் டைப்பில் வந்து ஹேங்கர் மாதிரி, அதாவது டைல்ஸ்லலாம் ஒட்டுற மாதிரி விற்கும் பாருங்கள், அதுதான் வந்து நான் எடுத்திருக்கேன். அது வந்து புதுசு இல்லைங்க. அந்த ஸ்டிக்கர் வந்து எனக்கு அந்த பசை வந்து போயிருந்துச்சு, அதை வந்து நான் தூக்கி போடாமல் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து நான் குளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் 2 பக்கமும் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம மேலே அந்த நூல் கொஞ்சம் விட்டு ஒட்டியிருக்கோம் பாருங்கள், அந்த நூலை வந்து நம்ம வீட்டில் எங்கேயாவது ஒரு ஆணியில் வந்து மாட்டி விட்டுட்டோம்னா சூப்பரான ஒரு சாவி ஹோல்டர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து நம்ம சாவிலாம் வந்து மாட்டி வச்சுக்கும் போது ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. இதுக்கு வந்து நீங்கள் இன்னும் ஏதாவது டெக்கரேஷன் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து சிம்பிளாக இருக்கட்டும்னு வந்து அப்படியே வந்து விட்டுட்டேன். நீங்கள் அந்த இலை வந்து க்ரீன் கலரில் கொடுத்தீங்கன்னா இன்னுமே வந்து அழகாக இருக்குங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வேஸ்ட்டாக வீட்டில் வச்சுருக்க சீடியை வச்சு சூப்பரான ஒரு சாவி ஹோல்டர் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து 7th டிப் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு இது போல் ஒரு ஸ்ட்ரா வந்து எடுத்துருக்கேங்க. இது வந்து பேப்பர் ஸ்ட்ரா தான். உங்களுக்கு பிளாஸ்டிக் ஸ்ட்ரா கிடச்சா கூட அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் ஒரு 3 பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய மொத்தமான ஸ்ட்ராங்க. இந்த மாதிரி சைஸில் வந்து கிடச்சா எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம சீடியில் வந்து வச்சு ஒட்டி விட்டுக்க போகிறோம். நான் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் டேப், அதாவது டெக்கரேஷன் டேப்லாம் வந்து நிறைய வச்சுருப்போம். நான் வந்து கிராஃப்ட்டு அதிகமாக பண்ணுறதுனால நிறைய டேப் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய கிராஃப்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஐடியா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டேப் வந்து நம்ம வச்சுருப்போம், அது வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி கிடக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம டேப்லாம் வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்குங்க. நம்ம தேடுற நேரத்தில் நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு டிப்பு வந்து நான் இந்த ஐடியாலே வந்து சொல்கிறேன். என்னென்னா, இது வந்து டேப் ஆர்கனைசருக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம குழந்தைங்களோட பேங்கிள்ஸ் கூட நம்ம இதில் வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் பெருசாக வந்து வெட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. டிப் நம்பர் 9, நம்ம இந்த ஐடியாவுக்கு வந்து சீடி வந்து கட் பண்ணுங்க. நம்ம நார்மலாக வந்து சீடி வந்து கட் பண்ணால் இந்த மாதிரி தாங்க கட் ஆகும். அதாவது வெடித்த மாதிரி வந்து கட் ஆகும். நமக்கு கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணுற ஷேப்பில் வந்து அது வந்து கிடைக்காதுங்க. அதனால் நீங்கள் எப்போ வந்து சீடி கட் பண்ணாலுமே இப்படி டைரெக்டாக வந்து கட் பண்ணாதீங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் நல்ல சூடான தண்ணி வந்து வச்சுக்கோங்க. அதில் வந்து அந்த சீடியெல்லாம் வந்து போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்து சீடி எந்த ஒரு
ஒரு ஸ்க்ராச்சஸும் இல்லாமல் வெடிப்பும் இல்லாமல் நம்ம நினச்ச ஷேப்க்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி தான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணுறேன். இப்போ இதே போல் நான் 2 CD வந்து இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ இதில் வந்து நம்ம அந்த உப்பு காகிதம்னு சொல்லுவோம் பாருங்கள், சாண்ட் பேப்பர், அது வந்து வாங்கிக்கணுங்க. அதை வந்து இந்த CD சைஸு கீழே வந்து வெட்டியிருக்கோம் பாருங்கள், அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து குளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க. இப்போ இதே போல் 2 பக்கமும் வந்து அந்த உப்பு காகிதத்தை வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். ஒட்டி விட்டுட்டு 2 CDயுமே வந்து ஒன்றா வந்து ஒட்டி விடணுங்க. அதுக்கு ஒரு CDயில் வந்து ஃபுல்லாக வந்து குளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு CDயை வந்து வச்சு ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து அந்த உப்பு காகிதம் இருக்குது பாருங்கள், அதையுமே வந்து ஒன்றோட ஒன்று வந்து சேர்ந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டி விட்டுட்டு அன்னிவினாக உள்ள பகுதியெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவுமே வந்து ஒட்டிட்டு கீழே உள்ள பகுதியெல்லாம் வந்து நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து தண்ணிலாம் வந்து சிந்தியிருக்கும் பாருங்கள். அதாவது நம்ம ஜாமான் வந்து பாத்திரம் கழுவி முடித்த பிறகு தண்ணிலாம் இருக்கும், அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த CDயை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு நல்லாவே வந்து தண்ணியெல்லாம் வந்து எடுத்து விடும், நம்மளுக்கு சீக்கிரம் வந்து காயறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. இதுக்காக நம்ம துணியெலாம் வந்து போட்டு துடைக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா தண்ணியை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே வசதியாக இருக்குங்க. இந்த பழைய CDயை வச்சு கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ 9 டிப் முடிஞ்சிச்சு. அடுத்தது கடைசியாக லாஸ்ட்டாக வந்து 10வது டிப் தாங்க. 10வது டிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த CDயை வந்து சுடு தண்ணியில் வந்து போட்டு எடுத்திருக்கேன். இப்போ அதில் வந்து CDயில் கொஞ்சமாக ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு இது போல் எடுத்து விட்டோம்னா 2 பார்ட்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. அதில் வந்து கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான் நமக்கு தேவைப்படும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு இலை மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாங்க. நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்சு நம்ம எடுத்து கட் பண்ணுறதுனால ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குங்க கட் பண்ணுறதுக்கு. நான் இது போலவே வந்து கொஞ்சம் நிறைய பீஸ் வந்து ஒரு 4-5 CDயில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய பீஸ் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டான பேப்பரில் வந்து நான் இந்த மாதிரி, அதாவது ஒரு மரம் ஷேப்புக்கு வந்து நான் கட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் எப்படி வந்து கட் பண்ணியிருக்கேன்னு. இப்போ இந்த ஷேப்பை வச்சு நான் ஒரு கார்ட்போர்டில் வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த கார்ட்போர்டை வந்து அதே சைஸுக்கு அதே ஷேப்புக்கு வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துருக்கேங்க. இதெல்லாம் வந்து நான் காட்டணுன்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக போகும், அதனால் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து சொல்லிக்கிறேன். இப்போ இது வந்து ரொம்ப ஈஸி தாங்க. அதே ஷேப்பில் வந்து நம்ம வச்சுட்டு அதை அப்படியே வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துக்குறோம், அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் CDயை இலை மாதிரி, அதை வந்து இது ஓரங்களில் வந்து அப்படியே வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கலாங்க. அதாவது மரத்தில் வந்து இலைகள் இருக்கிற மாதிரி அங்கங்கே வந்து ஒன்று ஒன்று வந்து வச்சு ஒட்டி விடுங்க. இது போல் ஃபுல்லாகவுமே வந்து நான் ஒட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே வந்து நான் ஒட்டி முடிச்சிட்டேங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் ஒட்டினதுக்கப்புறம், பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம டபுள் சைட் டேப் போட்டு நம்ம வீட்டில் வந்து எங்கேயாவது நம்மளுக்கு எங்கே மாட்டணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருக்கோ அங்கே வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். நான் எங்கள் வீட்டு ஹாலில் சுவிட்ச் போர்டுக்கு பக்கத்தில் வந்து ஒட்டி விட்டுருக்கேங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நம்ம வேஸ்ட்டான CDயை வச்சு ரொம்பவே அழகான கிராஃப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிட்டோம். இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் சொன்ன 10 டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.